ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குடு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக எம்மியான வேர்க்கடலை தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம தக்காளி சட்னி தனியாக வேர்க்கடலை சட்னி தனியாக செஞ்சு சாப்பிட்ருப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக தோசைக்கு வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐம்பது கிராம் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், அதனால் 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். வறுக்காத கடலை எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதில் இருக்க ஸ்கின்னெல்லாம் எடுத்துடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பெரிய வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தால் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு அது வதங்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும், ஏன்னா நம்ம இதை கொதிக்க வைக்க மாட்டோம். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. தக்காளி நல்லா ஜூஸியாக வெந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச கடலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி தக்காளி வெங்காயம் சட்னி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியை விட தோசைக்கு சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும், அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா தாளித்து விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இது சேர்த்துக்கலாம். சட்னியை கொதிக்க வைக்கக்கூடாது. நம்ம நிலக்கடலை சேர்த்துருக்கறதுனால சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும். சூப்பராக வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.